இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனா, டீம்ல ஆளுங்க அதிகமாயிட்டே போறாங்க. இப்பவே நீ மாமா கிட்ட மாட்டிக்கிட்ட. மாமா நம்ம பக்கம்ங்கிறதுனால எதுவும் ஆகல. மத்த யார்கிட்டயும் மாட்டிக்காத, கேர்ஃபுல்லா இரு. நான் மட்டும் தனியா பண்ணும்போது மாட்டிக்கிட்டா பரவாயில்ல, என்ன மட்டும்தான் பெரியப்பா தண்டிப்பாரு. ஆனா இப்ப மாட்டினா என்னால எல்லாரும் பாதிப்பாங்க. அதனால நாம மாட்டிக்கவே கூடாது. யார் கண்ணையும் மாட்டிக்காம நாம இதை செஞ்சு முடிக்கணும். சரி மாயா. சரி, நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். அப்ப நீ கீழே வா. சரி. சித்தப்பா, உள்ள ஏதோ மாமா சத்தம் போடுற மாதிரி இருக்கு. அப்படியா? அது என்னன்னு போய் பாருங்களா. சரி, இரு போய் பாக்குறேன். திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. ஐயோ, அப்படின்னா சும்மா போட்டு வச்சிருக்கீங்க? வாங்க மாமா, ஹாஸ்பிடல் போலாம். வாங்க வாங்க வாங்க, எந்திரிங்க. ஐயோ மச்சான் மச்சான், வேணாம் மச்சான், வேணாம் மச்சான். அட ஏன், என்னாச்சு? வாங்க போலாம். வேணாம். டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க போலாம். மச்சான் மச்சான், வேணாம் மச்சான், வேணாம் மச்சான். வேணாம் மச்சான், இப்ப வேணாம். முதல்ல சத்தம் போடாதீங்க, வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது மச்சான். இப்படி தாண்டா சொல்லிட்டு இருக்காரு. பூஜை கெடுக்க கூடாதுன்னு எங்கேயும் வர மாட்டேன்னு சொல்றாரு. மாமா, நெஞ்சு வலிக்குதுன்றீங்க, இப்படியே இருந்தா எப்படி மாமா? ஐயோ மச்சான், கத்தாதீங்க மச்சான். இப்படி கத்துனா எனக்கு நெஞ்சு வலி இன்னும் அதிகமாகுது. டேய் சிவா, நீ ஏதாவது பண்ணேன்டா. இவர் நெஞ்சு வலிக்குதுன்னு வேற சொல்றாரு. எனக்கு ஒரே பயமா இருக்கு சிவா. சரிக்கா, நான் தெரிஞ்ச டாக்டருக்கு உடனே போன் பண்ணி வர சொல்றேன். இது நல்ல ஐடியாவா இருக்கே. டாக்டர் வரதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். முடிஞ்சிருமா? ஐயோ, என்னங்க பேசுறீங்க? டாக்டர் வந்துட்டா சரியாயிடும்னு சொன்னடி. ஐயோ அம்மாடி, இவன் ரொம்ப கேள்வி கேக்குறாளே. ஐயோ என்னால முடியலையே. ஐயோ பார்வதி, நீ ஏன் நின்னுட்டு போய் சார் கிட்ட போன வாங்க போ. ஒண்ணாவது மாமா, அப்படியே சாஞ்சு போடுங்க, சாஞ்சு போடுங்க. வலிக்குதே. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஒண்ணாவது ஒண்ணாவது, அப்படியே இருங்க, பயப்படாதீங்க, அப்படியே இருங்க. ஐயா, நீங்க அந்த சுமங்கலி பொண்ணுங்களுக்கு புடவையை கொடுத்துட்டு ஒவ்வொரு குச்சியா ஓமகுண்டத்துல போடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை புடவை கொடுக்கும் போதும் இந்த குச்சியை எடுத்து போடணுங்க ஐயா. முதல்ல உங்க மனைவிக்கு புடவையை கொடுங்க, குங்குமம் வச்சு கொடுங்க. அடுத்த சுமங்கலி வாங்க.
அக்கா கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னாருக்கா, வந்துகிட்டே இருக்கேன்னு தான் சொன்னாரு. என்னாச்சு மாமா? அப்பாடா மருமக வந்துட்டா. அப்ப எல்லாம் கரெக்டா நடந்துருச்சுன்னு அர்த்தம். மாமா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு மாயா. அதான் டாக்டர் வர சொல்லியிருக்கேன். வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா பூஜை வேற நின்னுரும்னு ரொம்பவே பயப்படுறாரு. மாயா நீ யார்ட்டையும் சொல்லிடாத மாயா. நெஞ்சு வலியா? ஐயோ மாமா, மாமா என்னாச்சு? அப்பா, வலிக்குது. என்னாச்சு? இருமா இரு. ஐ, இப்ப வலி இல்ல. மருமகளே, உன் கைப்பட்டதும் என் நெஞ்சு வலி எல்லாம் போன மாதிரி இருக்குமா? ஐயோ, உன் கையிலேயே நீ வைத்தியம் வச்சிருக்கமா? என்ன மாமா சொல்றீங்க? என்ன மாமா சொல்றீங்க? சரியாயிடுச்சா? ஐயோ ஆமாமா, சந்தேகமா இருக்கா? இப்ப பாரு. ஐயோ மாமா பாத்து. மாமா பாத்து வலியே இல்ல. பாத்து. ஐயோ ஏங்க எனக்கு நெஞ்சு வலி போயிருச்சு. ஐ, ஏங்க அது எப்படிங்க அதுக்குள்ள சரியாகும்? இவ்வளவு நேரம் நெஞ்சு வலின்னு அப்படியே துடிச்சிட்டு இருந்தீங்க. ஏய், எல்லாம் என் மருமகளோட கைராசிதான். அவ தொட்டா எல்லாம் சரியாயிரும். சாதாரண நெஞ்சு வலி இது சரியாகாதா? மருமகளே வா, எனக்கு ஒரு டீ போட்டு கொடு வா. அட, வா, 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 சரி வா, மாமா. வா. போலாம் மாமா. பாடா நல்ல வேலை. மாமாவுக்கு எதுவும் ஆகல. ஐயோ இந்த டாக்டர் வேற பாதி தூரம் வந்திருப்பாரு. நான் ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்லணும். ஹலோ டாக்டர். இல்ல நீங்க வர வேணாம், அவருக்கு சரியாயிருச்சு. எப்படி திடீர்னு அந்த மனுஷன் சரியாயிடுச்சுன்னு சொல்றாரு? ஏதோ தப்பா இருக்கே. அண்ணி, எனக்கும் அதே சந்தேகம் தான். ஒருவேளை இவரும் கூட்டு களவாணியா இருப்பாரோ? நம்மள முட்டாளாக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சாரு, நீ வீட்ல எங்கேயாவது தனாவை பார்த்த? அத்தை, நான் இல்லத்த, நான் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு தான் கண்ணு தெரியாது. என்னடி சொல்ற? அது வந்து நான் பார்க்கலன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு தனா இங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.